2025 பொறுத்தவரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். தமிழ் சினிமாவும் ஃபினான்ஷியல் அதான் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். இந்த வருஷம் நிச்சயமாக அவருக்கு நல்லா இருக்கு. பொலிட்டிக்கலி கூட அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் நிறைய 2025ம் 2024 மாதிரி தான் சூர்யா சாருக்கு இருக்கும். 2025 எதிர்பார்க்கலாம், 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் டைம் நல்லா இருக்கும். ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 70% ரேட் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிறது கிடையாது. குடும்பத்தையே நடுத்தெருவில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அப்யூஸ் பண்ணி அந்த தப்பை பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்குறீங்க. பெண்களை வந்து உனக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் வெளியில் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குற மாதிரி ஐயப்பன் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சா பெண்களுடைய உரிமையை நிலநாட்டுவேன்னு சொன்ன அந்த கும்பல்லாம் இது வரைக்கும் எதுவுமே வாய்க்கிறது. பொண்ணை வந்து தவறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் இந்த விஷயம் நடக்கும்போது சார்னு யார்கிட்டயோ பேசியிருக்கானே, அந்த சார் யாருன்றதை கண்டுபிடிச்சி சொல்லணுமா இல்லையா? அவனெல்லாம் என்ன பண்ணணும்? அதை தாண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா மக்கள் அவனை கல்லாலே அடிச்சு கொள்வாங்க. குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years கிட்ஸ்க்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சிராஜ். இன்னைக்கு நம்ம கூட கெஸ்ட் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆக்டர் ஆஸ்ட்ராலஜர் ஸ்ரீதரன் சார் நம்ம கூட இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சிராஜ். சார் 2025 தமிழ் சினிமா எப்படி சார் இருக்க போகுது? 2025 பொறுத்த வரைக்கும் எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஓகே, அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நிறைய விஷயங்கள் 2025 பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன். உங்கள் சேனல்லையே கூட சொல்லியிருக்கேன். ஸோ தமிழ் சினிமாவும் ஃபினான்ஷியல் அதான் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். பட் பர்சனலாக நீங்கள் ஒரு சில ஆக்டர்ஸை பற்றி நீங்கள் கேட்டிங்களான்னா அவங்களுடைய 2025 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி என்னால் சொல்ல முடியும். தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல் ஸ்டார்ட் பண்ண போறாரு. இன்னும் அவருக்கு ஒரு படம் இருக்கு, தளபதி 69. அந்த படத்தை பற்றி எப்படி சார் இருக்கும்? அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகுது. நிச்சயமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ விஜய் பற்றி நீங்கள் கேட்டிங்க. அவரோட படம் வந்து நிச்சயமாக வந்து அடுத்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அவரோட அஷ்டம சனி முடிஞ்சு மார்ச்சுக்கு அப்புறமா அவரோட டைம் வந்து இன்னும் பெட்டர் ஆகுது. அஷ்டம சனிலேயே அவரோட டைம் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. ஏன்னா அவரோட தசாபுக்திகள் நல்லா இருந்திருக்கணும். ஏன்னா வந்து நம்ம ராசி சென்ட்ரிக்காக சொல்லிட்டு இருக்கோம். லக்னம் தெரிஞ்சால் இன்னும் பர்ஃபெக்டாக சொல்ல முடியும். ராசி சென்ட்ரிக்காக சொல்லும்போது அவரோட அஷ்டம சனி முடிஞ்சு மற்ற 3 மேஜர் பிளானட்ஸோட பெயர்ச்சிகளெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நிச்சயமாக அவருக்கு நல்லா இருக்குது. பொலிட்டிக்கலி கூட அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். ஆனால் நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் அவருக்கு வரும். பட் அதை தாண்டி அவர் வருவார், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பார். 2025 வந்து அவருக்கு நிச்சயமாக ஒரு இந்த வருஷத்தை விட நிச்சயமாக பெட்டராக இருக்கும். ஓகே சார். அண்ட் கண்டிப்பாக அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களுக்கு 2025 எப்படிப்பட்ட வருஷமாக இருக்கும்? 2024 அவருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2025 இருக்கும். 2024 நிறைய படங்கள் அவருக்கு ஃப்ளாப்பாக இருந்தது. ஸோ 2025 வந்து ரெட்ரோ, அதுக்கப்புறம் வந்து அப்கமிங் மூவிஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா 2024 நீங்கள் சொன்ன மாதிரியே அவருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான இயர் கிடையாது. ஏன்னா அவரோட டைம் வந்து அந்த அளவுக்கு பிரமாதமாக இல்லை. அது அவருக்கே தெரிஞ்சதுனால தான் அவர் நிறைய கோயில்களுக்கு போய் பரிகாரங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது 2025ம் சேம் சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ 2025ம் 2024 மாதிரி தான் சூர்யா சாருக்கு இருக்கும். அண்ட் அடுத்ததாக விக்ரம் சார் அவர்கள் 2025 எப்படி இருக்கும்? அண்ட் அவர் நிறைய படத்துக்கு எஃபர்ட் போட்டு நிறைய கேரக்டர் பண்ணுறாரு. ஆனால் இருந்தாலும் ஒரு மாஸ் ஹிட் கிடையாது. ஸோ இந்த வருஷம் எதிர்பார்க்கலாமா சார்? 2025 விக்ரம் சாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து கடந்த ஒரு 3 வருஷத்தை விட நிச்சயமாக பெட்டராக இருக்கும். நிச்சயமாக 2025 2022 23 24 விட 2025 வந்து மச் பெட்டராக இருக்கும். அடுத்ததாக வந்து எஸ்கே அவர்களுக்கு 2024 ஒரு பெரிய ஒரு ஹிட் படமாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி 2025 எதிர்பார்க்கலாமா? இல்லை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். 2025 எதிர்பார்க்கலாம், 2026 நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவர் டைம் நல்லா இருக்கு. எப்படி சார், எப்படி அதை சொல்கிறீங்க? இல்லை, நான் ராசி சென்ட்ரிக்காக சொல்கிறேன். அவர் பிறந்த அந்த தேதியை வச்சு அவரோட ராசி என்னன்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, அவருடைய ராசி வந்து மகர ராசி. ஆல்ரெடி அவருக்கு இப்போ பாத சனி நடந்துட்டு இருந்திருக்கு. இருந்தாலும் அவருடைய தசாபுக்திகள் நல்லா இருந்ததுனால தான் இந்த வருஷம் வந்து அவருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அடுத்த வருஷம் பார்த்தீங்களன்னா இந்த 7.5 சனி அவருக்கு முடியுது. இந்த ராசியாதிபதி மகர ராசிக்கு வந்து அதிபதி வந்து சேட்டன் தான். அந்த சேட்டன் வந்து 3ஆம் இடத்துக்கு போய் உட்கார்றான். 3ஆம் இடத்துக்கு சேட்டன் போய் உட்கார்றதுன்றது வந்து ஒரு விசேஷமான ஒரு அம்சம். ஸோ இதை விட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். மற்ற 2 பிளானட்ஸ், அதாவது வந்து இப்போ ராகு கேத்துவோட பெயர்ச்சியாக இருக்கட்டும்,
குருவோட பயிற்சியாக இருக்கட்டும், அது வந்து அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னாலும் இந்த ராசியாதிபதியோட அந்த டிரான்சிட் வந்து அவருக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. நிச்சயமாக வந்து 2025 இந்த வருஷத்தை விட சிவாவுக்கு வந்து பெட்டராக இருக்கும். பெட்டராக இருக்கும். ஓகே சார். அடுத்ததா அஜித் சார் அவர்கள். அஜித் சார் அவர்களுக்கு வந்து அடுத்தடுத்த படங்கள் இந்த வருஷம் வருது. அவரோட இந்த வருஷம் எப்படி இருக்கும்? அண்ட் அதே மாதிரி வந்து அவர் ரேசிங்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஸோ அதில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ண சான்சஸ் இருக்கா சார்? இல்லை, சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் இயர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நிச்சயமாக அடுத்த வருஷமும் அவருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராகு வந்து அவருடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல வரான். இப்போ அஷ்டம சனி அவருக்கு முடியுது. சனி வந்து 8லேருந்து போனாலும் ராகு வந்து 8ஆம் இடத்துக்கு வரான். அதே மாதிரி கேது வந்து அவருடைய 2ஆம் இடத்துக்கு வரான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். மற்றபடி சினி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிச்சயமாக சக்ஸஸ் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அடுத்த வருஷம் படங்கள் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. ஆமாம், இல்லை படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டிய படங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே சார். அடுத்ததாக கமல் சார் அவர்கள். அவருக்கு 2025 எப்படி இருக்கும்? அண்ட் ஏன்னா லாஸ்ட் இயரே அவருக்கு வந்து படங்கள் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு விக்ரமுக்கு அப்புறம். இந்த வருடம் எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? 2024 அவருக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 2025 இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இன்னுமே கூட கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கமல் சாரை பொறுத்த வரைக்கும். ஓகே சார். பிக் பாஸ் அதுலேருந்து வெளியே வந்தது, அதுக்கு ஏதாச்சும் நான் சொல்கிறேன். நான் வந்து 2024 எப்படி இருந்ததோ அதை விட 2025 இன்னுமே கூட டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அண்ட் அடுத்ததா சிம்பு அவர்கள் சார். அவருக்கு 2025 எப்படிப்பட்ட வருஷமா இருக்கும் சார்? சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டார்னா நிச்சயமாக வந்து அடுத்த வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ராசிக்கு 10ஆம் இடத்துல அடுத்த வருஷம் ராகுவும் சனியும் சேர்றாங்க. அதாவது பாவகிரகங்கள் வந்து 10ஆம் இடத்துல வந்து உட்கார்றதுங்கிறது வந்து தொழிலில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ சிம்புவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து அடுத்த வருஷம் அவரோட படங்கள் என்ன ரிலீஸ் ஆகுதுன்றது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. அப்படி ரிலீஸ் ஆனால் நிச்சயமாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 2025 தமிழ் சினிமாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு வருஷமாக அமையும்? சரி, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்குமே நான் சொன்னேன் 2025 வந்து நான் நிறைய ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த விஸ்வவாசு வருஷம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து இந்த குரோதி வருஷத்துலேயே ஆரம்பிச்சாச்சு. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வார் ஆரம்பிச்சாச்சு, சிரியாவில் போர் ஆரம்பிச்சாச்சு, மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக வார ஆரம்பிச்சாச்சு. யூரோப் வந்து எல்லா நாடுகளும் போருக்கு ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் வந்து ஒரு போர் சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஃபேம்ப்ளெட்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ரொம்ப நாள் முன்னாடி நடந்துருச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் உலகம் முழுக்க போர்மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்தியாவும் ஒரு போரில் இன்வால்வ் ஆவாங்க. அடுத்த வருஷம் இந்தியா வந்து என்ன சொல்கிறது, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க போரில் இன்வால்வ் ஆகிறதுக்கு. அண்ட் 2024 வந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்களன்னா இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கசகிஸ்தானில் ஒரு ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆகி பல பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து ஆப்கானிஸ்தானில் இறந்து போயிருக்காங்க. அவங்க வந்து இப்போது திரும்ப வந்து நாங்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நல்ல சயின்ஸ் கிடையாது. குரோதி வருஷம் இப்படி இருக்குது, அடுத்து விஸ்வவாசு வருஷம் வந்து இன்னும் கொஞ்சம் உக்கிரமாக இருக்கும். அதனால தான் சொன்னேன், எல்லா இண்டஸ்ட்ரீஸுமே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் டல்லாக இருக்கும். நம்ம காசெல்லாம் சேர்த்து வச்சுக்க வேண்டிய நேரம். ஓகே, ஒரு டஃப்பான ஃபேஸ்குள்ளே என்டர் ஆக போகிறோம் நம்ம. நீங்கள் இப்போ சொன்னீங்க இறந்ததா, இந்த கிராஷ் ஆகி இறந்ததா சொன்னீங்க. ஸோ இதை நான் கேட்டே ஆகிறேன். ரீசெண்டாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த உங்கள் இஷ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எஃப்ஐஆர் காப்பிலாம் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, மனிதர்கள் பண்ணுற தப்பு வந்து அந்த நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப வரும். ஒரு பொண்ணு, அதாவது இந்தியாவில் கிட்டத்தட்ட நடக்கிற ரேப்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 70% ரேப் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிறது கிடையாது. ஏன்னா பயந்து அந்த பெண்கள் வந்து வேணான்னு விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு பெண் தனக்கு நடந்த கொடுமையை கம்ப்ளைண்ட்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறான்னா அந்த பெண்ணை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். கண்டிப்பாக இது வந்து ஒரு சென்சிட்டிவான கேஸ். இந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனால் கூட பரவாயில்ல. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகி அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. எஃப்ஐஆர்லேயே அவங்க வந்து அந்த பெண் மேலே தான் தவறு இருக்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் பேச விரும்பலை. அது ரொம்ப சங்கடமாக இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸில் அந்த பொண்ணோட அப்பாவோட பேர், அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர், அந்த பொண்ணோட அட்ரெஸ்ஸு இதெல்லாம் எஃப்ஐஆரில் போட்டு ரிலீஸ் பண்ணிங்கன்னா, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன்.
இதை ரிலீஸ் பண்ணவங்க யார் தெரியுமா? அந்த பொண்ணை 4 பேருக்கு தெரியாமல் தனியாக கூட்டிகிட்டு போய் வச்சு அப்யூஸ் பண்ணா தெரியுமா? அவனை விட மோசம். அந்த குடும்பத்தையே நடுத்தெருவில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதுதான் நடந்திருக்கு. அதானே உண்மை இல்லையா? அந்த 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 தப்பை பண்ணவனுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எஃப்ஐஆரை ரிலீஸ் பண்ணவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கணும். அவ்வளோ பெரிய தவறு. எப்படிங்க அந்த ஃபேமிலி வந்து வெளியில் தலை காட்டுவாங்க? அந்த எஃப்ஐஆரில் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா? ஓப்பனாக சொல்ல முடியாது என்னால். இது எப்படி இருக்குன்னா, இந்த சிச்சுவேஷன் நம்ம பார்க்கும்போது வேற பெண்களை வந்து உனக்கெல்லாம் இந்த மாதிரி நடந்தால் வெளியில் வந்து நீ கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஒரு மிரட்டுற மாதிரி ஒரு அப்படி யாரும் சொல்லக்கூடாது. அப்படிதான் எனக்கு தோணுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கும் அதாவது ஐயப்பன் கோயிலுக்குள்ள நுழைஞ்சா பெண்களுடைய உரிமையை நிலநாட்டுவேன்னு சொன்ன அந்த கும்பல்லாம் இது வரைக்கும் எதுவுமே வாய திறக்கல இந்த பெண்ணுக்காக. அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. இவர் எடப்பாடியார் வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காரு 31ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ எதிர்கட்சிகள்லாம் அவங்கவுங்க சைடுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்காங்க. பீட் சாங்குக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண மாதர் சங்கங்கள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. அவங்களாம் வெளியில் வந்து கொஞ்சம் குரல் கொடுத்தா நல்லாயிருக்கும். தெரியலையா இங்கே இருக்காங்கன்னே தெரியலையே. இதெல்லாம் இதுக்காக தானே குரல் கொடுக்கணும். இதெல்லாம் தானே பெண் உரிமை. என்னன்னா, ஒரு பெண் வந்து தைரியமாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தனக்கு நடந்த வன்கொடுமையை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. அந்த பெண்ணை பற்றி நீங்கள் அவங்களோட ஐடென்டிட்டியை பற்றி வெளியிடுறீங்கன்னா, இப்போ இன்னொரு பெண்ணு ஒரு தப்பு நடந்துச்சுன்னா எப்படி வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பா? நியாயமான கேள்வி. எப்படி கொடுப்பா? சத்தியமாக சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் பொன் குழந்தைங்க இருக்குது. எப்படி அந்த ஒரு நம்மளே யோசிப்போம்ல, ஐயோ இப்படியெல்லாம் அசிங்கமாயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த இப்போ எங்கேயாவது ஒரு குக்கிராமத்தில் போய் இப்போ ஒரு மூலையில் வாழ்ந்து பொழைச்சிக்குவோம், இந்த மாதிரி அசிங்கப்பட தேவையில்லை அப்படின்னு தானே நினைப்போம். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ ஒரு 2-3 நாள் பேசுகிறாங்க, இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் எனக்கே சந்தேகமாக இருக்குது. இதை அப்படியே மறைச்சிருவாங்க அப்படின்னா? இல்லை, இது மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. நம்ம மக்களுக்கு மறதி ஜாஸ்தி. நான் என்ன சொல்கிறேங்கிறத விட அடுத்து ஒன்று பார்த்தோன்னா அதுக்கு நோக்கி நோக்கி போயிடுறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ அந்த பொண்ணை வந்து தவறு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் வந்து தனியாக போய் உன்னோட காதலனோட வந்து போய் உட்காந்துருக்க? அந்த வயசு பசங்க அவங்க லவ் பண்ணுறாங்க, அவங்க தனியாக போய் உட்காடுறாங்க, அது வேற விஷயம். ஓகே, அது சரி தவறுன்றதெல்லாம் பேசுறது, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அதை வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை அப்யூஸ் பண்ணுறதுன்றது வந்து எவ்வளோ அசிங்கமான விஷயம். அவனெல்லாம் என்ன பண்ணணும்? அதை தாண்டி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா மக்கள் அவனை கல்லாலே அடித்து கொள்ளுவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கொதிச்சு போய் கிடக்குறாங்க. அது நடக்கணும். அப்படி நடந்தால் தான் இந்த மாதிரி ஆட்களுக்கு புத்தி வரும். ஏன்னா இப்போது லா அண்ட் ஆர்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இந்த பொண்ணோட ஐடென்டிட்டியை வெளியிட்டீங்களே, எங்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? வேற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு எப்படி வந்து சொல்லும் வெளியில்? இந்த மாதிரிலாம் அசிங்கமாயிடும். ஐயோ எனக்கு வேண்டாம், நடந்து போச்சு, போட்டோன்னு போயிடும்ல. இப்போ அந்த பொண்ணு மேலே வந்து தப்பு சொல்கிறதா சொல்கிறீங்க. இதே மாதிரி தான் ஒரு குழந்தைக்கு நடந்தது, 7 மாதம் குழந்தைக்கு. ஸோ அதுக்கும் அந்த குழந்தை தான் ரீசன் சொல்லுவாங்களா சார்? அதைத்தான் சரியாக கேட்டிங்கல்ல, நியாயமாக கேட்டிங்கல்ல. இல்லை, அதாவது அந்த வயசு கோளாறுன்றது வேற. ஒரு பொண்ணை அவளோட உரிமை இல்லாமல் அவளை வந்து அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது வேற. ஓகே, அதை விட்டுருங்க. அதெல்லாம் பற்றி நம்ம பேசவே கூடாது. அதான் அவங்க பர்சனல். ஓகே, அதை தாண்டி அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நீ அந்த பொண்ணை வந்து அவளை அசிங்கப்படுத்திருக்க. அந்த பையன் வந்து விட்டுட்டு ஓடி போயிருக்கான் பாருங்க. அவனையும் முடிச்சு ஜெயிலில் போடணும்னு சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் லவ் தானே பண்ணிட்டு இருந்தீங்க. அட்லீஸ்ட் அவங்க கூட போராடி இருக்கலாம்ல முடிஞ்ச அளவுக்கு. நீ அடி வாங்கினா கூட பரவாயில்ல, அது கூட பண்ணாமல் விட்டு போனான் பாருங்க. அவனையும் முடிச்சு ஜெயிலில் போடணும். இது எல்லாத்துக்குமே ஆளுகின்ற கட்சி ஏதாச்சும் நீங்கள் சொல்லணும்னு விரும்புகிறீங்களா? நான் இதை பற்றி அரசியல் பேச விரும்பலை. ஆக்சுவலாக இது வந்து எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த எஃப்ஐஆர் யார் ரிலீஸ் பண்ணாங்க? அந்த எஃப்ஐஆர் எதனால் ரிலீஸ் ஆச்சு? இன்னொரு விஷயம், அவன் வந்து இந்த விஷயம் நடக்கும்போது சார் நீ யார்கிட்டயோ பேசினானா? அந்த சார் யார்? நான் கேட்குறேன். அவன் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறீங்க. இப்போது சவுக்கு சங்கர் மாட்டினார். சவுக்கு சங்கர் ஃபோனில் இருந்த வீடியோஸு, அவரோட இது டேட்டாஸு எல்லாத்தையுமே எடுத்தீங்க. அப்புறம் அது சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருந்தார், அவர் மாட்டினப்போ அவரோட ஃபோனில் இருந்த ஆடியோ ரெக்கார்டிங்ஸு வீடியோஸு எல்லாத்தையுமே எடுத்தீங்க, எல்லாத்தையும் ட்ராக் பண்ணீங்க. அவன் இந்த விஷயம் நடக்கும்போது சார்னு யார்கிட்டயோ பேசியிருக்கானே, அந்த சார் யாருன்றதை கண்டுபிடிச்சி சொல்லணுமா இல்லையா? இது வெளில வந்துருச்சு இல்லை, யார் அந்த சார் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறோம் நாங்கள். இந்த மக்கள், இது நான் கேட்குற கேள்வி இல்லை, மக்கள் கேட்குற கேள்வி, மக்களாக கேட்குறாங்க. அந்த சார் யார்? அது தெரிஞ்சால் பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி இருக்கும் சார். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும், பூதாகரமாகும். யோசிச்சு பாருங்க. ஆனால் அதெல்லாம் தெரியற அளவுக்கு பண்ண மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை. இதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு தீர்வு இருக்குமா 2025? நான் தான் சொல்கிறேனே, நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் வந்து நம்ம அறுவடை பண்ணுவோம்.
பாவத்தெல்லாம் விதைச்சிட்டு இருக்கோம். அதைத்தானே நான் சொன்னேன். பார்க்கலாம் சார். இதுக்கப்புறம் வந்து 2025ல் இது ஒரு மாற்றம் கிடைக்குதான்னு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மாற்றம் இல்லை, நாம இன்னைக்கு என்ன விதைச்சிருக்கோமோ அதெல்லாம் அறுவடை பண்ண வேண்டிய காலங்களுக்கு நம்ம வந்துட்டோம். இயற்கையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், மனிதர்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். கலிகாலம் ஒரு லெவலுக்கு மேலே போயிடுச்சு எல்லாம். ஸோ என்னென்னலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கோ. உங்களோட டைம் எங்க கூட ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சிராஜ்.